அவங்க காழ்ப்புணர்ச்சி மனதில் இருக்கிற காரணத்தினால் பேசுகிறார்களே ஒழிய அவங்க மனசாட்சியை விட்டு பேசுகிறார்கள். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். அதை சொல்லலைன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. இந்த எங்களோடு தோழமை கட்சியாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு தெரியுது, பலன்கள்லாம் புரியுது. பொதுவாக அண்ணன் கலைஞர் அவர்கள் இந்த உழவர் சந்தையை கொண்டு வருவதற்கு என்ன அடிப்படை காரணம்னாக்கா, நேரடியாக உழவர் பெருமக்கள் உற்பத்தி செய்கிற பொருள்கள் இடைத்தரகர்கள் மூலமாக இருக்கிற பொழுது உழவர் பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் இடைத்தரகளுக்கு போய் சேர்கிறது. ஆனால் நேரடியாக விவசாய பெருமக்கள் மக்கள் அந்த பலனை நேரடியாக அனுபவிக்க வேண்டும், அந்த பலனை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த உழவர் சந்தையை உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த உழவர் சந்தை மிக சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஏறத்தாழ 170 முதல் 200 வரை விவசாயிகள் ஒரு நாளைக்கு தினம் சராசரியாக வந்து விற்பனை செய்கிறார்கள். இந்த உழவர் சந்தையை பொறுத்தளவுக்கு உழவர்கள் அடையாள கார்டுகள் என்பது 620 அடையாள கார்டுகள் ஏற்கனவே வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு இந்த நுகர்வோர் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 8000 12,000 பேர் நுகர்வோர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். நான் சில அலுவலகத்தில் சில இடத்துல கேட்டேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காய்கறி இருக்குதான்னு கேட்டேன். இருக்குது. இப்போ இங்கேயே வரீங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க காலங்காலமாக இங்கே தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்தாக்கா புதியதாக எங்களுக்கு தரமான காய்கள் நேரடியாக கிடைக்கிறது. ஏன்னா அங்கெல்லாம் போனோம்னாக்கா பழைய காய்கறிகள், காய்ஞ்சு போன காய்கறிகள் சில கடையில் இருக்குது. அப்படி இல்லை, தினமும் ஃப்ரெஷ். இப்படி தான் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி, ஆனால் நாங்கள் இங்கே தான் நேரடியாக வந்து பலனை பெறுகிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சார், இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்தும் நேற்று முன்தினம் நடந்த இந்த பாமக கூட்டத்தில் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார். அதை சொல்லலைன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த எங்களோடு தோழமை கட்சியாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு தெரியுது, பலன்கள்லாம் புரியுது. விவசாயிகளாக இருக்கிறதால அவங்களுக்கு தெரியுது. நான் புள்ளிவரத்தோடு சொல்லிட்டேன், இது என்ன கணக்கு வழக்கு. இதுக்கென்று ஐஏஎஸ் அதிகாரிகள், நிதித்துறையினுடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அமைச்சராக இருக்கிற நாங்கள் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கப்படுகிறது என்று நாங்கள் படிக்கிறோம். அது செலவு செய்யப்படுகிறது. ஆடிட் ஜெனரல் ஆண்டாண்டுக்கு அவைகளெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து முறையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் இது எதையும் நாங்கள் ஒன்றும் வாயால் வட சுட முடியாது அமைச்சராக இருக்கிறவங்க. ஆனால் நாங்கள் ஒதுக்குறோம். ஆனால் இது வந்து ஒதுக்கப்படலை என்று சொன்னால் அவங்க காழ்ப்புணர்ச்சி மனதில் இருக்கிற காரணத்தினால் பேசுகிறார்களே ஒழிய அவங்க மனசாட்சியை விட்டு பேசுகிறார்கள். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். சார், 4 நாள் விவசாயிகள் கூட்டமாக அதிகமாக இருக்கு, கடைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, உழவு சந்தைகள் வந்து சின்னதாக இருக்குது, இது விரிவுபடுத்தப்படும் அந்த மேடம். அதாவது இப்பே பார்த்தா இன்னும் கொஞ்சம் கடைகளுடன் கட்டுற அளவுக்கு தான் இடங்கள்லாம் வசதியாக இருக்குது. நீங்கள் சொல்லுகிற தகவலை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் இடத்திலே சொல்லி இன்னும் கூடுதலாக கடை கட்டினால் இன்னும் சிறப்பாக இருக்குன்ற கருத்தை நான் அவர்களை வலியுறுத்துவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.